2007ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு தமிழகத்திற்கு 192 டிஎம்சி தண்ணீர் தர வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது. ஆனால் கர்நாடக அரசு தொடர்ந்து இந்த காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை மதிக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது. இந்த நிலையில் கர்நாடக அரசு உள்ள அணைகளில் நீர் நிரம்பினால் மட்டுமே தமிழகத்திற்கு தண்ணீர், உபரி நீர் மட்டுமே தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகளாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பணிகள் என்பதே முழுமையாக நடைபெறவில்லை. அதாவது சுமார் சேலம் மாவட்டத்திலிருந்து காரைக்கால் வரை 12 மாவட்டங்களில் குறுவை சாகுபடி என்பது நடைபெறாமல் இருந்தது. 5வது ஆண்டாக இந்த ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத காரணத்தினால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஒரு போக சம்பா சாகுபடி மட்டும்தான் நடைபெறும் என்ற சூழ்நிலை இருந்த நிலையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தது. அதாவது தமிழகத்தில் சம்பா சாகுபடி பணிகள் முழுமையாக நடைபெற வேண்டும் என்றால் 50 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அப்பொழுது இந்த மிஸ்ரா தலைமையிலான அந்த அமர்வு கர்நாடக அரசையும் வாழை விடு என்ற அடிப்படையில் இரு மாநில அரசுகளும் ஒரு சுமூகமான நிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியது. அதன் பிறகு நேற்று முன்தினம் இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது அந்த அமர்வு தமிழக விவசாயிகளின் நலன் கருதி, அதாவது வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உத்தரவிட்டது. அதன் பிறகு மாநில அரசு, அதாவது தமிழக அரசு காவிரி கண்காணிப்பு குழுவை 3 நாட்களில் அணுக வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் கர்நாடகத்தில் இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கர்நாடகத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. அங்குள்ள விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள். கர்நாடக முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நேற்று மாலை ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணையிலிருந்து 10,000 கன அடி தண்ணீர், 15,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படும் என உத்தரவிட்டார். அதன்படி நேற்று இரவு 12 மணியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் போதுமானதா, இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத குறித்த கருத்தை விவசாயி திரு நல்லதுரை நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பினுடைய இடைக்கால உத்தரவுப்படி கர்நாடக அரசு நேற்று இரவு ஒரு 15,000 கன அடி தண்ணீர் திறந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை அடிப்படையில் இந்த தண்ணி திறந்த விட்டுருக்கிற விஷயத்தை நான் வரவேற்கிறேன். இந்த நாட்டில் எல்லாருமே சட்டத்துக்கும் நீதிமன்ற உத்தரவுகளும் கட்டுப்பட்டவர்கள் என்பதனை இன்றைக்கு கர்நாடக அரசு அந்த முடிவை மேற்கொண்டிருப்பதை நான் வரவேற்கிறேன். இல்லைன்னா ஒரு சட்டமே இல்லாத நிலை ஏற்படும், லாலஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆயிடக்கூடாது. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, கர்நாடக அரசு எப்பொழுதுமே என்ன சிந்தனையில் இருக்காங்கன்னா, தன்னுடைய தேவைக்கு போக மீதம் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் விடலாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அது தவறு. காவிரியில் தண்ணீர் பெறக்கூடிய பங்கீட்டு உரிமை என்பது தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அதை மறுத்து உபரி தண்ணீரை விடுவது என்பது அது ஏதோ ஒரு மனிதாபிமான அடிப்படையில், ஒரு இரக்கத்தின் அடிப்படையில் செய்கிறதுங்கிறது இல்லை. இது நமக்கான உரிமை. இந்த உரிமையை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறது என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். இப்போ இந்த தண்ணீர் திறந்து விட்டுருக்கிறது விவசாயத்திற்கு போதுமானதாக இருக்குமா? இந்த தண்ணி போதுமா, இல்லை என்ன மாதிரி பார்த்து நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இப்போது திறந்து விட்டுருக்க தண்ணி நிச்சயமாக இது பத்தாது. ஏன்னா இப்போ உடனடியாக இவங்க வந்தோடனே இந்த தண்ணியை தேக்கி வச்சுக்க போகிறாங்களா, நாளைக்கே இந்த தண்ணியை திறந்து சாகுபடிக்கு விட போகிறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா தமிழ்நாடு அரசு இன்று வரையில் அது குறித்த எந்த திட்டத்தையும் வெளிப்படுத்தலை. தண்ணி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் கூட சாதாரண நாட்களிலேயே ஒரு வினாடிக்கு 18,000 கன அடி வீதம் ஒரு நாளைக்கு தண்ணீர் திறந்து விட்டால் மட்டுமே அந்த தண்ணீர் பாசனத்திற்கு இல்லை, முதல்ல கடைமடை பகுதி வரைக்கும் அந்த தண்ணீர் போய் சேரணும்னாவே ஒரு நாளைக்கு 18,000 கன அடி வீதம் 1.5 டிஎம்சி தண்ணீரை கூட்டணும். இப்போ 1.5 டிஎம்சி தண்ணீர் குறைந்தது ஒரு 15-20 நாட்களுக்கு விட்டால் தான் கடைமடை பகுதி வரைக்கும் முதல்ல தண்ணீர் போய் சேரும். அதற்கு பிறகு முறை வைத்த பாசனமோ மற்ற வகையான பாசனங்களோ மேற்கொள்ள முடியும். இப்போ அதற்கான போதிய தண்ணீரே மேட்டூர் அணையில் இன்றைக்கி இல்லாத பட்சத்தில் இந்த தண்ணீரை தேக்கி வச்சுக்குவாங்களா, என்ன பண்ணுவாங்கிறது இன்னும் தெரியல. நிச்சயமாக இது சாகுபடிக்கு போதாது. ஆனால் என்னென்னா, இப்போ இந்த சாகுபடிக்கே இப்போயே உடனே தொடங்கலான்னு கொஞ்சம் காலதாமதமாக தொடங்கி பருவமழை வரும் பொழுது அந்த தண்ணியை எதிர்பார்த்து இவங்க திறப்பாங்களா, பருவமழை பெய்யுமா? வானிலை ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க இந்த தடவை நிறைய மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஒருவேளை நிறைய மழை பெய்தாக்க இங்கே இருக்கிற அணைகளும் அங்கே இருக்கிற அணைகளும் நிரம்ப மீண்டும் வெள்ளச்சேதறதுக்கு இந்த தண்ணியை ஆளாக்க போகிறாங்களா அப்படிங்கிறது அரசு இதை எப்படி கையாள போகுறதை காத்திருந்தால் பார்க்கணும்.
அது விவசாயிகளுடைய கருத்தை கேட்டீங்க. அதாவது தண்ணீர் இப்போ திறந்து விட்டாலும் ஒரு நாளைக்கு 18,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்தால் மட்டுமே கடைமடை பகுதி வரை இந்த தண்ணீர் சென்றடையும். அப்பொழுதுதான் சம்பா சாகுபடி முழுமையாக நடைபெறும் என்பது விவசாயிகளுடைய ஒரு கருத்தாக உள்ளது.